ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது நம்ம புதிய நிதியாண்டு ஆரம்பமாகுதுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, ஏன் வீட்டில் பட்ஜெட் போடுறவங்க கூட அன்னைக்கு தான் புது கணக்கு நோட்டு வைப்பாங்க. ஆனால் ஆடிப்பேருக்கு மாதிரி இந்த ஏப்ரல் 1 தேதியையும் நாம் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சரியாக பயன்படுத்திக்கிட்டா அந்த வருஷம் முழுக்க பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா பார்க்கலாங்க. இந்த 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க. புதன்கிழமை என்றாலே அது புதன் பகவானுக்கு உரிய நாள். ஜோதிடத்துல புதன் தான் வியாபாரம், கணக்கு வழக்கு மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு அதிபதிங்க. அதனால அன்னைக்கு கணக்கு தொடங்குறது ரொம்பவே விசேஷங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை சதுர்த்தசி மதியானம் வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகுதுங்க. அன்னைக்கு உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னாலே இது சூரியனோட நட்சத்திரங்க. சூரியன் தான் அதிகாரத்திற்கும் வெற்றிக்கும் காரகர். அன்னைக்கு ஃபுல்லா யோகம், சித்த யோகமா இருக்குங்க. ரொம்ப சுபமான யோகம். அன்னைக்கு ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடங்கள் வரை இருக்கும். அதை தவிர்த்துட்டு காலையிலேயே சுப நேரத்துல ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள ஆரம்பிக்கலாங்க. அதை விட்டா காலையில 9:15 மணியிலிருந்து 10:15 மணிக்குள்ள ஆரம்பிக்கலாம். இது ரொம்பவே லாப நோக்கு நேரங்க. அதே மாதிரி காலையில முடியாதவங்க மாலையில் 4:45 மணியிலிருந்து 5:45 மணிக்குள்ள விளக்கேற்றி தொடங்க உகந்ததுங்க. அன்னைக்கு எப்படி தொடங்கணும் அப்படின்னா, வெறுமன ஒரு நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிக்காம ஒரு சின்னதா ஒரு பூஜை பண்ணிக்குவாங்க. புது கணக்கு நோட்ல முதல் பக்கத்துல 4 மூலையிலையும் மஞ்சள் தடவி நடுவுல குங்குமம் வையுங்க. முதல் வரியில் ஊ போட்டு ஆரம்பிங்க. இது தடையில்லாம காரியம் நடக்க உதவுங்க. நோட்ல ஸ்ரீ அல்லது சுபம் அப்படின்னு எழுதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு ஒரு தாமரைப்பூ அல்லது மல்லிகைப்பூ வச்சு வழிபடுங்க. புதன்கிழமை அன்னைக்கு உங்களால முடிஞ்சா ஒரு பேனாவையோ அல்லது நோட்டையோ ஒரு ஏழை மாணவருக்கு தானமாக கொடுங்க. புதன் பகவான் இதனால ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. நண்பர்களே, ஏப்ரல் 1ஆம் தேதி வெறும் ஏப்ரல் ஃபுல் மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு விதை. இந்த உத்திரம் நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வர்றது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. நான் சொன்ன சுப நேரத்துல உங்களோட தொழில் அல்லது வீட்டு கணக்கை எழுத ஆரம்பிங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு லாபமும் நிம்மதியும் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட பிசினஸ் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.